தேர்ஸ்டே மார்னிங் ப்ரீவியஸ் டே நைட்டு வந்து கிச்சனை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கிச்சன் பார்க்க கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. அப்பா கிச்சன் க்ளீனாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும்போது டீ ஆர் காஃபி ஏதாச்சும் ஒன்று குடித்தா எனக்கு அந்த டேவே வந்து நல்லா போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். மார்னிங் கொஞ்சம் எனர்ஜியாகவும் நான் சீக்கிரமாக வேலை பார்த்து முடிச்சிருவேன். ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கீரை ஐடியா இருந்துச்சு. சரி கீரை செஞ்சுட்டு எக் ஃப்ரை வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து கஞ்சி காசி அவனுக்கும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. நானும் பாப்பாவும் மட்டும்தான். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க குட்டி எப்படின்னா காரமே சேர்த்துக்க மாட்டாங்க. லைட் காரம் இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவன் கீரை கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்ருவான். ஸோ அதனால் கீரை செஞ்சுட்டேன். எனக்கு வந்து எக் பாயில் பண்ணிவிட்டு எக் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு எக் ஃப்ரை பண்ணிட்டேன். எனக்கு கீரையும் கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே சிறுகீரை கடையும் போது நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அரைக்கீரைன்னும் போது நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிறுகீரை செய்யும் போது தோரம்பருப்பு ஆட் பண்ணி செஞ்சோன்னா சிறுகீரை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். பாப்பாவுக்கு வந்து எக்கில் வந்து காரம் போடலை. அவனுக்கு அப்படியே பாயில் பண்ண எக்கையே கொடுத்தாலே அவனே சாப்பிட்ருவான். மீன்வைல் பாப்பாவும் எழுந்துட்டாங்க. அவங்களையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் லன்ச்சும் ரெடி ஆகிடுச்சி. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.